எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கின்றதோ அதுவும் நன்றாகவே நடக்கின்றது, எது நடக்கவிருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். இது நம்ம பகவத்கீதையில் சொன்ன மாபெரும் தத்துவம். எல்லாமே நல்லா இருக்குது, இனிமே நல்லதாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு நிலைமை, அது உங்களை இப்போ நிம்மதியாக வச்சுக்கும். அப்படி நிம்மதியாக வச்சுக்க என்ன பண்ணணும்? மீண்டும் காற்றின் வழி உங்களோட இணையிறது நான் உங்கள் யாரோ ஒருவன். த சீக்ரெட் பேஜஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற அடுத்த புக் த பவர் ஆஃப் நவ். இந்த புக் 1990s வெளிவந்து நார்த் அமெரிக்காவில் மில்லியன்ஸ் ஆஃப் புக் சேல் ஆகியிருக்கு. இதுதான் ஒரு ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் புக் அப்படின்னு பப்ளிசிட்டி பண்ணியிருந்தாலும் எல்லா விஷயத்தையுமே பார்க்குற பெர்ஸ்பெக்டிவில் தான் இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி இந்த புக்கை நான் ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக்காக தான் பார்க்குறேன். பொதுவாக முக்கால்வாசியான விஷயங்களை நம்ம லைஃப்பில் பிளான் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம ஊருக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம்னா எந்த டைமுக்கு போய் பஸ்ஸு பிடிச்சா நம்ம கரெக்டாக இந்த டைமுக்கு ஊரில் இருப்போம் அப்படின்றத கால்குலேட் பண்ணி நாம் இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் போகக்கூடிய டைம், எப்படி போக போகிறோம், மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் நம்ம செல்ஃபாக எடுத்துக்க போகிறோமா இல்லையா, வெளியிலேருந்து கேப் புக் பண்ண போகிறோமா, இப்படி ஆரம்பித்து ஊருக்கு வீட்டில் போய் காலடி எடுத்து வைக்கிற வரைக்கும் இதுதான் நம்ம பிளான்ரு. ஒரு ப்ரீ ஏஜெண்டா நம்ம மைண்ட்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிடும். மீண்டும் நம்ம அந்த வழியே தான் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருப்போம். ஆனால் இதுவே அம்மா நம்மளை ஒரு கடைக்கு போயிட்டு வர சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக நம்ம ப்ரீ ஏஜெண்டா ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம். இந்த ட்ரெஸ்ஸில் தான் நம்ம போட்டுட்டு போக போகிறோம், பைக்கு தான் எடுத்துகிட்டு போக போகிறோம், இப்படி தான் போகணும், ரைட்டு திரும்பணும், லெஃப்ட்டு திரும்பணும், முனையில் டீ கடை இருக்கும், அதுக்கு முன்னாடி தான் நம்ம அண்ணாச்சி கடை, இப்படியெல்லாம் எந்த விதமான பிளானோ ப்ரீ ஏஜெண்டாவோ இருக்காது. இது நம்ம வாழ்க்கையில் தன்னிச்சையாக நடக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கும். எப்போ நம்ம தேடி போகிற விஷயங்கள் அந்த இடத்துல இல்லையோ அப்போ தான் நம்ம இன்னொரு புது விஷயங்களை தேடுவோம். நம்ம வாங்கணும்னு போகிற பொருள் அங்கே இல்லை, அதனால் வேற ஒரு கடையை தேடணும், நமக்கு தெரிஞ்ச கடையில் எல்லாம் இல்லை, சரி ஓகே பக்கத்தில் வேறு எந்த கடை இருக்குது, அந்த கடையில் அந்த பொருள் இருக்குமா, இது ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் அங்கே ஒன்று இருக்குப்பா, நீ அங்கே போனீன்னா இதை வாங்கிக்கலான்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அப்போது நம்ம அந்த சூப்பர் மார்க்கெட்டை தேடி போவோம். இப்படி ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் மட்டும்தான் இப்போது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம மைண்ட் ஃபுல்லாக, அதாவது கம்ப்ளீட்டாக நம்மளோட ஃபுல் மைண்டை கொடுத்து ஒர்க் பண்ணுறோம் இல்லை வாழ்கிறோன்னு கூட சொல்லலாம். அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? எல்லா நேரத்துலேயும் இப்போது அப்படிங்கிற சூழ்நிலையிலே நம்ம இருக்கணும் அப்படின்னா, அப்படி ஒரு நிம்மதியான நிலைமை வந்துருச்சுன்னா அதை விட பாக்கியம் இந்த உலகத்தில் வேறு என்னங்க இருக்குது அப்படின்னீங்கன்னா அதை எப்படி சாதிக்கிறதுன்றது தான் இந்த புக்கில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரும்போது திடீர்னு ஒரு நாள் வழியில் உங்கள் எக்ஸை மீட் பண்ணுறீங்க, அப்படியே பழைய நினைவுகளுக்குள்ளே போகிறீங்க, இப்படியே நேராக வீட்டுக்குள்ளே போய் நிற்கிறீங்க. அங்கே போய் நின்னதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, உங்கள் அம்மாவோ இல்லை உங்கள் ஒய்ஃபோ வரும்போது கோதுமை வாங்கிட்டு வான்னு சொல்லியிருப்பாங்க, ஒரு மெசேஜும் சேர்த்து போட்டிருப்பாங்க. ஆனால் இதையெல்லாம் மறந்துட்டு நம்ம அப்படியே ஏதோ ஒரு நினப்பில் வருவோம், மறந்துட்டேன், ஏதோ ஒரு ஞாபகத்தில் வந்துட்டேன் இப்படின்னு நம்ம காரணம் சொல்கிறோம்ல. அந்த ஏதோ ஒரு ஞாபகம் வண்டி ஓட்டும் போதும் இருந்துச்சு. ஆனால் வண்டி எப்படி ஓட்டணுன்றது சப்கான்ஷியஸில் ரெஜிஸ்டர் ஆனதுனால 2 வேலைகளையும் ஒரே நேரத்தில் நம்மளால் பண்ண முடிஞ்சுது. அந்த தாட்ஸ் கூடவே நம்மளும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இதே மாதிரி லைஃப்பில் எங்கெங்கெல்லாம் பாஸ்ட் கனெக்ட் ஆகுதோ, இல்லை நீங்கள் ட்ரீம் பண்ணுற ஒரு ப்ராஜெக்டோட, உங்கள் ட்ரீமோட, உங்கள் அச்சீவ்மெண்ட் நினைக்கிற அந்த கோலோட எப்பப்பெல்லாம் மைண்டு போய் கனெக்ட் ஆகுதோ, அந்த பாஸ்ட்டோ அந்த ஃப்யூச்சரோ, இவன் 2 பேர்த்தில் யாரோட கனெக்ட் ஆனாலும் உங்கள் மைண்டு நவ் அப்படிங்கிற ப்ரெசண்ட்லேருந்து வெளியில் போயிடும். அப்போது நீங்கள் செய்கிற வேலை எல்லாமே தன்னிச்சையாக இருக்கும். அதாவது ஆல்ரெடி நீங்கள் என்னவா ப்ரோக்ராம் பண்ணி உங்கள் மைண்டுக்குள்ளே வச்சுருக்கீங்களோ அந்த எஃபிஷியன்சிக்கு மட்டும்தான் இந்த மைண்ட் வேலை செய்யும். அப்படி பாஸ்டில் இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லதாக இருந்துருச்சுன்னா பிரச்சனையே இல்லை. இன்கேஸ் அது கெட்டதாக அமைஞ்சிட்டா உங்களோட ப்ரெசண்ட்டை அது ஃபுல்லாக சாப்பிட்ரும். நீங்கள் நேராக நடந்து போயிட்டே இருக்கீங்க, குறுக்க ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிளை கிராஸ் பண்ணி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் என்றைக்காவது அந்த டேபிளை நான் கிராஸ் பண்ணி போனேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்ப்பீங்களா? இல்லை. சப்போஸ் இப்படி நினச்சி பாருங்கள், நீங்கள் அந்த டேபிளை கிராஸ் பண்ணி போகும்போது பின்னாடி திரும்பி யார்கிட்டையோ பேசிக்கிட்டோ இல்லை நார்மலாக நீங்கள் போயிட்டு இருக்கும்போதே அந்த டேபிளோட ஒரு கார்னரில் உங்கள் கால் சுண்டு வரல் இடிச்சிருது, நல்ல வலி. அப்படி ஒரு வலி இருக்கும்போது அடுத்த ஒரு 4-5 நாளைக்கு அந்த டேபிளை கிராஸ் பண்ணும்போதெல்லாம் ஐயோ இந்த இடத்துக்கிட்ட போகும்போது தானே இடிச்சிக்கிட்டோம், இந்த இடத்துக்கிட்ட போகும்போது தானே இடிச்சிக்கிட்டோன்னு நம்ம பார்த்து அந்த இடத்துல நடப்போம்ல. அப்போது அந்த இடத்த பார்க்கும்போதே அந்த கான்ஷியஸ்னஸ் உங்களுக்கு வருது இல்லை. ஒரு இடத்த நார்மலாக கிராஸ் பண்ணி போகிறதுக்கும் அந்த இடத்துல ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது.
நார்மலாக நீங்கள் கிராஸ் பண்ணி போக வேண்டிய நேரத்தில் கூட பாஸ்ட்டில் நீங்கள் அந்த டேபிளில் இடிச்சுக்கிட்டது இவன்கிட்ட தானே இடிச்சுக்கிட்டோம், இவனால் தானே நம்ம சுண்டு வரல அன்றைக்கி அப்படி ஒரு வலி வந்தது, இடித்தா எப்படி வலிக்கும் தெரியுமா, இப்படி பல ஆங்கிளில் நடந்தது. ஒருவேளை இப்படி இடித்து கால் நெகமே பேத்திருந்தா என்ன ஆகிறது, இப்படி ஒரு சில விதமான கற்பனைகளும் அது கூட சேர்ந்து ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மாதிரியான ஞாபகங்களும் கற்பனைகளும் உங்களோட ப்ரெசண்ட்டை, அதாவது நவ் அப்படிங்கிற விஷயத்தை முழுசாக சாப்பிட்டுட்டு உங்களால் அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வெளியில் வர முடியாத ட்ராஜடிஸில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா சுத்தமாக உங்களோட பாஸ்ட்டும் சரி, அதாவது நேற்றுக்கு இருந்த உங்களோட ஃப்யூச்சரை சுத்தமாக அழிச்சிடும். இதே மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்யூச்சருன்றது ஒரு கொஷின் மார்க்கில் வந்து நின்றும். அப்படி இல்லைன்னா நீங்கள் போக வேண்டிய தூரங்கள், உங்கள் டார்கெட்டை நோக்கி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இன்னும் உங்களை விட்டு தூரம் போய்கிட்டே இருக்கும். நிறைய நாள் செலவு பண்ணிகிட்டே இருப்பீங்க, உங்கள் ஏஜில் நிறைய செலவாயிடும். அண்ட் உங்களோட எஃபர்ட்னஸ், எஃபெக்டிவ்னஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த பாஸ்ட்டுக்கு எக்ஸாம்பிளாக ஃபேமஸாக எல்லோரும் சொல்லப்படுற ஒரு கோட்டா, இது ஒரு கதையா என்னன்றது எனக்கு சரியாக தெரியல. இந்த ஒரு எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். இது ஒரு ட்ரூ இன்சிடெண்ட்டான்னு தெரியல. பட் தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பை கண்டுபிடிச்சி எல்லா சயின்டிஸ்ட் முன்னாடியும் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது தன்னோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு நீ போய் அந்த பல்பை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவார். எல்லா சயின்டிஸ்ட்ஸும் அவர் முன்னாடி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவர் பல்பை எடுத்துகிட்டு வரும்போது தெரியாமல் உடச்சிடுவார். ஸோ எல்லோரும் சயின்டிஸ்ட்டை வந்து திட்டுவாங்க, இவனை ஏன் நீ போய் அந்த பல்ப் எடுத்துகிட்டு வர சொன்ன, முதல்ல இவனை வேலையை விட்டு அனுப்பு அப்படின்னு ரொம்ப இதாக சொல்லும்போது, சரி நம்ம அடுத்த கான்ஃபரன்ஸில் பார்க்கலான்னு சொல்லி எடிசன் அப்போ எல்லாரையும் வெளியில் அனுப்பிச்சிருவார். அப்புறமா அடுத்த கான்ஃபரன்ஸ்க்கு அந்த பல்பை திரும்பவும் தயாரிச்சுட்டு கூப்பிடும்போது அவரையே போயிட்டு, அதாவது தன்னோட அசிஸ்டண்ட்டை யார் பல்பை உடைச்சாங்களோ அவரையே போயிட்டு நீங்கள் அந்த பல்பை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் எடிசனை திட்டுவாங்க. உனக்கு என்ன பைத்தியமா, திரும்பவும் அவனையே போய் எடுத்துகிட்டு வர சொல்கிற, அது உன்னோட எத்தனை வருஷ கனவு, ஏன் வந்து நீ திரும்பவும் அந்த ப்ராடக்டை வந்து அவனை கொண்டு வர சொன்ன, அவன் திரும்பவும் உடச்சிட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்லாம் கேட்பாங்க. ஆனால் அவர் இந்த முறை கரெக்டாக பல்பை கொண்டு வந்துடுவார். அப்போது எடிசன் சொல்லுவார், சப்போஸ் நான் அவனுக்கு அந்த சான்ஸை கொடுக்காம போயிருந்தா, அவன் ரொம்ப சின்ன பையன், இப்போவே தன்னை வந்து ஒரு செஞ்ச தப்புக்காக நிராகரிச்சிட்டாங்கன்னா அவனோட கான்ஃபிடென்ஸ் உடையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ பாரு அவன் கரெக்டாக தானே எடுத்துகிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த அசிஸ்டண்ட்டுக்கு சப்போர்ட்டாக தான் எடிசன் பேசியிருப்பாராம். இப்போது இந்த இடத்துல போன தடவை பல்பை உடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை பற்றி உடைச்சிட்டோம், இதுவும் உடஞ்சிருமோ அப்படின்னு அந்த அசிஸ்டண்ட் நினச்சிட்டே இருந்திருந்தான்னா அந்த பல்பை திரும்பவும் உடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி 99% இருக்குது. ஆனால் எப்படி கவனமாக எடுத்துகிட்டு போகணுன்றதில் மட்டும் அவர் ஃபோக்கஸ் பண்ணி அந்த பல்பை கரெக்டாக கொண்டு வந்து அந்த கான்ஃபரன்ஸில் சேர்த்துருப்பார். என்ன தான் பாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அதே மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ நீங்கள் கரெக்டான ஒரு முடிவெடுத்து கரெக்டாக செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது கண்டிப்பாக நீங்கள் ப்ரெசண்ட்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அந்த டார்கெட்டை, அந்த கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணி தான் ஆகணும். அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் அச்சீவ் பண்ணணும். அதுக்கு உங்கள் மைண்ட் இப்போது, அதாவது ப்ரெசண்ட்டில் வாழ தெரிஞ்சிருந்துருக்கணும். நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், இந்த பாஸ்ட் எனக்குள்ளே வந்து ரொம்ப ஓவராக என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கான். இது இப்படி நடந்திருந்தால் என்ன ஆகும் தெரியுமா, ஒருவேளை நான் அந்த இன்டர்வியூவை மிஸ் பண்ணாமல் இருந்திருந்தா, ஒருவேளை நான் அன்றைக்கி மட்டும் கோவப்படாமல் இருந்திருந்தேன்னா, அன்றைக்கி மட்டும் நான் கரெக்ட் டைமுக்கு அந்த இடத்துக்கு போயிருந்தேன்னா, இப்படி நடக்காத ஒரு விஷயம் சப்போஸ் நடந்துட்டா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நிறைய நேரத்தில் உங்களோட பாஸ்ட்டை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சான்ஸாக உங்கள் மைண்ட் வந்து நிறைய விஷயத்தை அப்பப்போ எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்குமா. இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் கேஸ் எல்லாம் 12B படத்தில் வர மாதிரி இப்படி நடந்தால் என்ன ஆகும், அப்படி நடந்தால் என்ன ஆகும்னு திரும்ப நம்ம மைண்டுக்குள்ளே வந்து நம்மளோட பாஸ்ட் மெமரிஸை அதுக்குள்ளே டேக் பண்ணி நம்மளை அதுலேருந்து வெளியில் வர விடாமல் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இப்படி நடந்தால் என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் ஒரு தடவை நினைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா இவங்க சொல்கிற டெக்னிக் நீங்கள் உங்கள் தாட்ஸையே கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை நான் செய்ய போகிறேன்,
ஓகே, இந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சிட்டேன், அடுத்து என்ன நான் நினைக்கிறேன், அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத நீங்கள் நான் அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறோன்றதையே பிளான் பண்ணுவீங்கள்ல, அது மாதிரி உங்களோட அடுத்து நீங்கள் என்ன நினைக்க போகிறீங்கன்றதையே கொஞ்சம் பிளான் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்து இதை பற்றி நினைக்கணும், அடுத்து அதை செய்யணும், அடுத்து இன்னும் இதை பற்றி நினைக்கணும், அடுத்து அதை செய்யணும். இப்படி நீங்கள் உங்களோட தாட்ஸையுமே பிளான் பண்ணி திங்க் பண்ண ஆரம்பிங்க. இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப வியர்டாக இருந்தாலும், என்னடா இவன் வேலையை வேணால் பிளான் பண்ணலாம், தாட்ஸ் எல்லாம் எப்படிடா பிளான் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதில் முடியும். அதுக்கான டெக்னிக்ஸையும் இந்த புக்லேயே சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இவங்க முக்கியமாக சொல்ல வர்றது உங்கள் ஈகோ. யாரோ ஒருத்தர் சொன்ன விஷயத்துக்காக, யாரோ ஒருத்தர் நம்மளை பற்றி கேவலமாக பேசினதுக்காக, நம்ம பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் நடந்த ஒரு பெரிய ட்ராஜடிக்காக, யாரோ நமக்கு பண்ண துரோகத்துக்காக, இப்படி நிறைய விஷயம் உங்களை ட்ரிகர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதைப்பா ட்ரிகர் பண்ணும்? வேற எதை? உங்கள் ஈகோவை தான். அப்படி உங்கள் ஈகோவை ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது நீங்கள் ரொம்ப நிதானமாக தெளிவாக உங்களோட லைஃப் என்ன, உங்களோட பர்பஸ் என்ன, எதை நீங்கள் உங்கள் லைஃபாக நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்றத கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். சப்போஸ் நம்ம அண்ணாமலை ரஜினி அசோக்கை பழி வாங்கிறதுக்காக தன்னோட ஹோல் லைஃபையே ரிவெஞ்சாக எடுத்து பண்ணுவார் இல்லையா? அப்படி எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் கிளைமேக்ஸில் எங்கேயோ ஒரு மலை மேலே வண்டியை தூக்கிட்டு போய் நின்று மாடு மேய்ச்சிட்டு போகிறவனை பார்த்து ஃபீல் பண்ணுவார்ல, என் லைஃபையே நான் தொலைச்சிட்டேனேடா அப்படின்னு அந்த ஃபீல் பண்ணுற மொமெண்ட்டுக்கு நீங்களும் போயிடாதீங்க. ஏன்னா இப்போது அந்த ரிவெஞ்ச் எடுக்கிறதோ ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதோ எல்லாமே பெரிய விஷயமா இருக்கும், நல்லா இருக்கும். பட் லைஃப்பில் நீங்கள் என்னவாகணும்னு நினச்சிங்க, என்னவா உங்கள் கோல் இருந்தது, அந்த ட்ராஜடிக்கு முன்னாடி நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருந்தீங்க, அவங்கள மீட்டெடுத்து திரும்ப லைஃப்பில் ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுன்றதில் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர யாரையும் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக நீங்கள் வாழணும் அப்படிங்கிற எந்த விதமான அவசியமும் கிடையாதுன்னு இந்த புக்கில் சொல்கிறாங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா த சீக்ரெட் பேஜஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாஸ்ட்லேருந்து வெளியில் வர கஷ்டப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த புக்கை ஷேர் பண்ணி இந்த வீடியோவும் அனுப்பிச்சி விடுங்க. அடுத்ததாக ஒரு நல்ல புக் ரிவ்யூவோட உங்களை சந்திக்க போகிறது நான் உங்கள் யாரோ ஒருவன். பாய்.